வணக்கம். இன்றைக்கி நம்ம சப்பாத்தி பூரிக்கெல்லாம் ரொம்பவே சூட்டபிளான ஒரு சைட் டிஷ் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் ஒரு அரை கப் அளவுக்கு பச்சை பயிரை ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன். இந்த ஊற வச்ச பச்சை பயிரை குக்கரில் இப்போ சேர்த்துட்டு 1 கிளாஸ் தண்ணி சேர்த்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இது சீக்கிரமாகவே வெந்துடும், அதனால் குக்கருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. பச்சை பயிறு நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம கிரேவி பண்ணிடலாம். ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் கொஞ்சம் சூடான பிறகு 2 பட்டை மட்டும் போட்டு தாளிச்சிடலாம். இந்த கிரேவிக்கு வெங்காயம் அதிகமாகவும் தக்காளி கம்மியாகவும் சேர்த்தா நல்லாயிருக்கும். நான் ஒரு 3 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் கருவேப்பிலையும் சேர்த்து இப்போ லேசாக வதக்கி எடுத்துக்கலாம். 2 பழுத்த தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த வெங்காயம் கருவேப்பிலை நல்லா வதங்கட்டும். தேவையான அளவு உப்பையும் மஞ்சத்தூளையும் சேர்த்து வதக்கினோன்னா சீக்கிரமாகவே வதங்கிடும். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா குழைய வதங்கணும். வெங்காயம் தக்காளி நல்லா குழைய வதங்கினா தான் இது டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நம்ம இன்றைக்கி இது வெண்ணெயும் சேர்த்து பண்ண போகிறதுனால காரம் கொஞ்சம் தூக்கலாகவே சேர்த்துக்கலாம். அதனால் 1.5 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நம்ம வேக வச்சுருக்க பச்சை பயிரோடு இது கூட சேர்த்துடலாம். பச்சை பயிரையும் சேர்த்த பிறகு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை நம்ம கடாயிலே பண்ணலாம். ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். குக்கரில் பண்ணோன்னா ஒரே நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். இப்போ நான் இதை குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். குக்கரில் மாற்றியாச்சு. இதில் ஒரே 1 ஸ்பூன் வெண்ணெய், கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லி இது சேர்த்து மூடி போட்டு ஒரே ஒரு விசில் வச்சு எடுத்துட்டோன்னா நம்மளோட பச்சை பயிறு கிரேவி ரெடி ஆகிடும். இந்த கிரேவி பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே பண்ணிடலாம். அதே சமயத்தில் சப்பாத்தி, பூரி, தோசை இதுக்கெல்லாம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இந்த கிரேவி நான், பரோட்டா, ஃபுல்கா இந்த மாதிரி மற்ற ரோட்டி வெரைட்டிஸ்க்குமே ரொம்பவே மேட்ச் ஆகும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு அன்பான வேண்டுகோள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.